ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளான்ட்டு. இந்த பிக்சரில் வந்து ஷோ ஆகிற மாதிரி தான் இதோட ஃப்ரூட்டுமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறமா வந்து இது பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே ஆகலை, அதுக்குள்ளே வந்து பூ வைக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதோட இலைகள்லாம் வந்து பாருங்கள், லைட்டாக வந்து க்ரீன் கலர் இருக்கும். லைட் க்ரீன் கலர் இருக்கும்போது தான் இந்த ஃப்ரூட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே டார்க் க்ரீனாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது வந்து நல்லாவே வந்து லைட் க்ரீனில் இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இலைகள் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இலையை விட நிறையா வந்து கொத்து கொத்தாக வந்து பூ வைக்கிற ரகம் தான் இந்த ஸ்டார் பிளான்ட்டு. இது வந்து ஒரு நெல்லிக்கனியோட ரகம் தான் இது. இந்த பிளான்ட்டில் வந்து பூ உதிர்வு வந்து இருக்கும். எனக்கு வந்து இருந்துச்சுன்றதுனால நான் தயிர் கூட வந்து பெப்பரை வந்து கலந்து நான் வந்து கரைச்சி இதில் வந்து தூவி விட்டேன். இந்த மாதிரி பண்ணால் இதில் இருக்கிற பூக்கள்லாம் வந்து உதிர்வதை வந்து கொஞ்சம் தடுக்கலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த காஞ்ச இலையிலையுமே கை வச்சாலே உடனே வந்து கொட்டிடும். இந்த இலையெல்லாம் வந்து பழுத்து பழுத்து கொட்டிடும். அந்த புது வந்து துளிரும் வைக்கும்.